ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல கதகளி ஆடிய இந்திய பவுலர்கள். மிடில் அக்சார் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, சிவம் துபே 3 பேரும் சேர்ந்து 5 விக்கெட்டை எடுக்க கடைசி நேரத்துல வாஷிங்டன் சுந்தர் 3 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்து வாஷ் பண்ணிட்டாரு ஆஸ்திரேலியாவை. மொத்த கிரெடிட்டும் யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? கேப்டனான சூரியகுமார் யாதவுக்கு தான். கேப்டனா தன்னுடைய முடிவை சரியா எடுத்தாரு. அதாவது யார் யாருக்கு எங்க ஓவர் கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்கணும், எதிர்பார்க்காத முடிவெல்லாம் சடனா எடுத்துட்டு வந்து ஆஸ்திரேலியாவை தன்னுடைய வலைக்குள்ள சிக்க வச்சு 18.2 ஓவர்ல ஹால் அவுட் செஞ்சு 48 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணது ஆஸ்திரேலியா தான். இந்த இடத்துல மிச்சல் மார்ஷ் போலிங்க சூஸ் பண்ணிருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு பேட்டிங் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா நிறைய மேட்ச் விளையாடி இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சில மேட்சுகள் மட்டும்தான் விளையாடி இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் T20. இது வரைக்கும் விளையாடவே இல்லை. ஆஸ்திரேலியா அணியில 4 மாற்றத்தை பண்ணிருக்காங்க. மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா, மேத்யூ ஷாட், துவாஷியஸ் சொல்லக்கூடிய 4 பேரை சேர்த்து இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆஷஸ் டெஸ்ட் நடக்க போகுதுல நவம்பர் மாதத்துல. ஆகையனால இந்த இடத்துல ஹேசல்வுட், டிராவிஸ் ஹெட் எல்லாருக்குமே ஓய்வு கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் தன்னுடைய கருத்து கணிப்புல ஆடுகளும் போக போக தொய்வா மாறும். ஆகையான காரணத்தினால முதல்ல பேட்டிங் கிடைச்சது எனக்கு சந்தோஷம். நான் அதிகமான இலக்கை ஆஸ்திரேலியாவுக்கு செட் பண்ணிட்டு நாங்க ஜெயிப்போம், இந்த சீரீஸை வெல்வோம்னு சொல்லி இருந்தாரு. அதுவும் இல்லாம கில் அவர்கள் தொடர்ச்சியா 3 போட்டிகள்ல பெரிய தாக்கத்தை ஓபனிங்ல ஏற்படுத்தவே இல்லை. ஆனா இந்த இடத்துல சாம்சனை உட்கார வச்சிருக்காங்க. சரி, இந்த போன போட்டியில தான் உட்கார வச்சீங்க, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போட்டியில கில்லுக்கு பதிலா இவரை ஓபனிங் எடுத்துட்டு வருவாங்கன்னு தான் எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க. அந்த மாற்றம் நடக்குதான்னு பார்த்தா நடக்கவே இல்லை. வழக்கம் போல எந்த அணி எப்படி இருந்ததோ இந்த இடத்துல ஜிதேஷ் சர்மாவை உள்ள மிடில் ஆர்டர்ல போட்டிருக்காங்க. அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல 22 ரன் அடிச்சாரு. ஆனா சாம்சன் அவர்கள் அந்த இடத்துல திணறி கொண்டிருந்தார். ஆனா ஓபனிங்ல 3 சதம் அடிச்சிருக்காரு. அவருக்கான வாய்ப்பை அவர்கிட்ட கொடுத்திருக்கலாம்ல. இந்த இடத்துல திணறி கொண்டிருக்கக்கூடிய சுப்மன் கில்ல உள்ள வச்சுக்கிட்டு சாம்சனுக்கு வாய்ப்பளிக்காம ஓரம் கட்டுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த போட்டியில் அவரை சேர்க்கவே இல்லை. இந்தியாவின் தரப்புல இருந்து வழக்கம் போல அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓபனிங் வந்தவங்க பவர் பிளேக்குள்ளார 49 ரன் அடிச்சாங்க, விக்கெட் எதுவுமே இழக்காம. ஆனா அபிஷேக் சர்மா பவர்ஃபுல்லான ஷாட்டை பவர் பிளேல அடிக்கவே இல்லை. ஆனா இரண்டாவது பந்திலேயே துவாஷிஷனுடைய ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் ஆக வேண்டியவர், கேட்ச் அவுட் ஆக வேண்டியவர். ஆனா ஆகல. அவர் 7வது ஓவர்ல ஆடம் ஜாம்பா வீசின சுழல் பந்துல அசால்ட்டா ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பந்துல 21 பாலுக்கு 28 ரன் அடிச்சு 3-4 ஒரு 6 அடிச்சுட்டு பெவிலியன் போயிட்டாரு. அபிஷேக் சர்மாவினுடைய விக்கெட் விழுந்ததுமே கம்பீரனுடைய செயல்பாடு மீண்டும் விமர்சனத்துக்குள்ளானது. 3rd விக்கெட்ல அந்த இடத்துல யார் வருவா? ஒன்னு திலக் வர்மா வரணும், இல்ல சூரியகுமார் யாதவ் வரணும். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல சிவம் துபே அனுப்பி இருக்காரு. மனுஷன் 8, 9, 10 சொல்லக்கூடிய 3 ஓவர்கள் அதிகமான பந்துகளை சந்திச்சு ஆட முடியாம திணறி போயிட்டாரு. அதை வீசினது யார் தெரியுமா? பாட்லெட், ஸ்டோனிஸ், துவாஷியஸ் 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலர். ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறதுக்கு இப்ப கூட திணறிக்கிட்டு இருக்கிறாரு சிவம் துபே. அதே இடத்துல சூரியகுமார் யாதவ் அனுப்பி இருந்தா கண்டிப்பா 12 பால் ஆடி இருந்தாருன்னா ஒரு மாற்றத்தையே உண்டு பண்ணிருப்பாரு. அங்க ஃபாஸ்ட் பவுலரா இருக்க வாச்சு சிவம் துபே திணறி போயிட்டாரு. ஆனா 7வது ஓவர்ல அபிஷேக் சர்மா விக்கெட் ஆகும்போது அந்த ஓவரை வீசி கொண்டிருந்தவர் ஜாம்பா தான். சரி, ஜாம்பா தொடர்ந்து அந்த ஸ்பெல்ல வீச போறாரு நினைச்சுக்கிட்டு தான் சிவம் துபேவை உள்ள அனுப்புவாங்க. ஸ்பின்னுக்கு எதிராக அதிரடியா ஆடக்கூடியவர் தான் இந்த சிவம் துபே. ஆகையான காரணத்தினால அவரை உள்ள அனுப்பின உடனே மார்ஷ் அவர்கள் சரியா திட்டமிட்டு அவருடைய ஸ்பெல்ல கட் பண்ணிட்டாரு. 11th ஓவர்ல மீண்டும் கூப்பிட்டாரு. ஆனா அது வரைக்கும் சிவம் துபே உள்ள இருந்தாரு. முதல் விக்கெட்டுக்கு 56க்கு 1 விக்கெட்னு இருந்தாங்க இந்திய அணி. 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது 75க்கு 1 விக்கெட்னு வந்தாங்க. அதாவது 7.2வது பந்துகள்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 20 பால்ல 19 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இதற்கான முக்கியமான காரணம் யாருன்னா சிவம் துபே தான். அவருடைய திணறலான ஆட்டம் தான். ஆனா எல்லிஸ் போட்ட 12வது ஓவர்ல போல்ட் ஆகி இருப்பாரு சிவம் துபே. 18 பாலுக்கு 22 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. ஆனா எல்லிஸோட ஓவர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு ரன். அடுத்த ஓவர் 13வது ஓவர்ல ஆடம் ஜாம்பா மீண்டும் வந்தாரு. இந்த ஓவர்லயாவது கண்ட்ரோல் பண்ணுவோம், ஏன்னா சிவம் துபே அவுட் ஆயிட்டு போயிட்டார்ல, இந்த ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணுவோம்னு உள்ள வந்தாரு. ஆனா ஸ்கை அவர்கள் நானும் அடிப்பண்டான்னு சொல்லிட்டு 2 6 அடிச்சு அந்த ஓவர்ல 18 ரன் அடிச்சாரு. 14வது ஓவர்ல ஸ்டோனிஸ் அவர்கள் 14 ரன் விட்டு கொடுத்தாரு. மொத்தமா 14 ஓவருக்கு 121க்கு 2 விக்கெட்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. இந்த இடத்துல விக்கெட் கூட இழக்கல. எப்படியும் 180 200 அடிப்பாங்கன்ற ஒரு நினைப்புல தான் இருந்தோம். 15வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் ஓவருக்கு 1 விக்கெட் இழந்திருப்பாங்க இந்திய அணி. 15th ஓவர்ல T20ல முதல்ல அரை சதம் அடிக்க போறாருன்னு நினைச்ச சுப்மன் கில் அவர்கள் 39 பந்துகளுக்கு 46 ரன் அடிச்சு 118 ஸ்ட்ரைக் ரேட்ல பெவிலியனுக்கு போயிட்டு இருப்பாரு. அதற்கடுத்து 16வது ஓவர்ல 10 பாலுக்கு 20 ரன் அடிச்ச சூரியகுமார் யாதவும் பெவிலியன் போயிட்டாரு. 17வது ஓவர்ல ஜாம்பா அவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு ரன் விட்டு கொடுத்திருந்தாலும் இந்த 17வது ஓவர்ல திலக் வர்மாவையும் வாஷிங்டன் சுந்தரையும் விக்கெட் எடுத்திருப்பாரு. அதற்கடுத்து என்ன 18வது ஓவர்ல ஒரு 12 ரன்னோ, 20வது ஓவர்ல ஒரு 14 ரன்னோ. ஆனா எல்லிஸ் போட்டது எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏசலுட் இல்லாத குறைய அவர் தான் தீர்த்து வச்சிருக்காரு. 4 ரன் தான் கொடுத்திருக்காரு 19வது ஓவர்ல. மொத்தமா 167க்கு 8 விக்கெட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்தியா கொஞ்சம் பரிதாப நிலை
நிலையில தான் இருந்தாங்க. இந்த இலக்கை ஈஸியா அசால்ட்டா சேஸ் பண்ணிடுவாங்க போலயே. ஆக மொத்தம் ஆஸ்திரேலியா அடிக்க வேண்டியது 168 மட்டும்தான். நல்ல வேளை டீம்ல டிராவிஸ் ஹெட் கிடையாது. டிராவிஸ் ஹெட் இல்லனா என்ன, நான் அவருக்கு ஈக்குவலா ஆடுவேன்னு சொல்லிட்டு மேத்யூ ஷாட் அவர்கள் மிச்சல் மார்ஷோட சேர்ந்து 5.4 ஓவர் வரைக்கும் 37 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் இதுதான் பெரிய பார்ட்னர்ஷிப். 5.5வது பால்ல அக்சார் பட்டேல் வீசின பந்துல LBW ஆகியிருப்பாரு இந்த மேத்யூ ஷாட். அதோட இரண்டாவது விக்கெட் எங்க தெரியுமா விழுந்துச்சு, 9வது ஓவர்ல மீண்டும் அக்சார் பட்டேல் வந்து இங்கிலீஷ் எடுத்திருப்பாரு. இந்த இடத்துல இங்கிலீஷும் மிச்சல் மார்ஷும் சேர்ந்து 24 பாலுக்கு 30 அடிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் பெரிய பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர்ஷிப் கூட 50 அடிச்சிருந்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒருத்தர் கூட அடிக்கல. அப்படி இருக்கும் பொழுது 77க்கு 3 விக்கெட் விழுந்துருச்சு 10 ஓவருக்கு. அப்ப மூணாவது விக்கெட் யாருன்னு தானே கேக்குறீங்க, வேற யாரும் இல்ல, சிவம் துபே மிச்சல் மார்ஷ் 24 பாலுக்கு 30 அடிச்சிருக்கும் போது நிலையா இருக்கும் போது எடுத்துட்டாரு. 10 ஓவர் ஆடிட்டாங்களே, ஆனா 60 பாலுக்கு 91 மட்டும் தான் அடிக்கணும். எக்ஸ்ட்ராவா 31 ரன் மட்டும் தான் இருக்கு. டிம் டேவிட், பிலிப்பி, மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ் அதிரடியான பேட்ஸ்மேன் களத்துல இருக்கிறாங்க, இன்னும் அவுட் ஆகாம இருக்கிறாங்க. 10வது ஓவர் தான் சிவம் துபே ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை 12வது ஓவர்லயும் பண்ணி கொடுத்தாரு. டிம் டேவிட் அவர்கள் சிவம் துபே ஓவர்ல ஒரு 6 அடிச்சாரு. நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிட்டாரா மனுஷன். அசால்ட்டா இந்த 31 ரன் சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருன்னு நினைச்சா அடுத்த பாலே ஷார்ட் பால போட்டு அழகா அவரை விக்கெட் எடுத்து மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு நம்முடைய சிவம் துபே. 14வது ஓவர்ல ஹர்ஷித் சிங் பிலிப்பி எடுத்தாரு. 15வது ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் பால்ல மேக்ஸ்வெல்ல போல்ட் எடுத்திருப்பாரு. ஆக மொத்தம் 15 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி ஆஸ்திரேலியா 103க்கு 6 விக்கெட்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டு இருந்தாங்க. 30 பாலுக்கு 65 அடிக்கணும். ஆனா களத்துல ஸ்டோனிஸ் இருக்கிறாரு. இங்க பேலன்ஸ் ஓவர் யார் யாருக்கு தெரியுமா இருக்கு, பும்ராவுக்கு 2 ஓவர் இருக்கு, ஹர்ஷித் சிங்குக்கு 1 ஓவர் இருக்கு, மத்த 2 ஓவர் சிவம் துபேக்கு இருக்கு. ஆறாவதா ஒரு பவுலரை யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல சிவம் துபேவை போட வைக்க போறாங்களா, இல்ல பும்ராவும் ஹர்ஷித் சிங்கும் சேர்ந்து ஆல் அவுட் பண்ண போறாங்களான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. நினைச்ச மாதிரியே பும்ரா களத்துக்கு வந்தாரு 16வது ஓவர்ல. ஆனா அந்த ஓவர்ல மட்டும் 14 ரன்னை விட்டு கொடுத்தாரு. இப்ப 24 பாலுக்கு 54 அடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் கேப்டனா சரியான மூவ் பண்ணிருக்காரு. என்ன மூவ் தானே கேக்குறீங்க, களத்துல வாஷிங்டன் சுந்தர்னு ஒரு பவுலர் இருக்கிறத எல்லாருமே மறந்துட்டு சாதாரணமா ஆடிக்கிட்டு இருந்தோம். சிவம் துபே கிட்ட கொடுக்க போறாங்களா, இல்ல அபிஷேக் சர்மா புதுசா எடுத்துட்டு வர போறாங்களா, இப்படிப்பட்ட நினைப்பு தான் இருந்தது. போன மேட்ச்ல அப்படிதானே பண்ணாங்க, அதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வாஷிங்டன் சுந்தர திடீர்னு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல 4th பால்ல ஸ்டோனிஸ 18 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது அவருடைய விக்கெட்டை எடுத்திருப்பாரு. அதற்கு அடுத்து பாட்லெட் வந்த வேகத்திலேயே காட்டன் போல்ட் ஆக்கி அவரையும் டக் அவுட் ஆக்கி பெவிலியன் அனுப்பியிருப்பாரு. ஆக மொத்தம் அந்த ஒரு ஓவர்ல 2 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. வாஷிங்டன் சுந்தர பொறுத்த வரைக்கும் போலிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா பேட்டிங்ல பண்ணுவார். அததான் போன மேட்ச்ல பண்ணாரு. ஆனா இந்த மேட்ச்ல பேட்டிங்ல சொதப்பினாலும் போலிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. திரும்பவும் 18வது ஓவர்ல பும்ரா வந்தாங்க. ஏன்னா தேவை 2 விக்கெட் மட்டும் தான். அசால்ட்டா இந்த இடத்துல பும்ரா எடுத்துட்டு வாருன்னு பார்த்தோம். 6 பாலுமே ஏர்க்கர் தான் போட்டாரு. 6வது பால்ல தான் துவாஷேஷ் அவர்கள் இந்த இடத்துல போல்ட் ஆகி இருப்பாரு. அகைன் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி போட்டிருப்பாரு. அந்த பாலை ஸ்ட்ரைட்ல அடிச்சிருப்பாங்க, கில் கிட்ட தான் போயிருக்கும். கில் மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ ரிப்ளே பாக்குற மாதிரி செகண்ட் பால்லையும் அதே மாதிரி அந்த பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்க கில் மறுபடியும் புடிச்சு போட்டு மேட்சை முடிச்சிருப்பாங்க 18.2 ஓவர்ல. போலிங் போட்ட 6 பேருமே இந்த இடத்துல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்ஷித் சிங் ஒரு விக்கெட், பும்ரா ஒரு விக்கெட், வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட், அதே மாதிரி அக்சார் பட்டேல், சிவம் துபே தலா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. கடைசியா 1.2 ஓவர் வீசின வாஷிங்டன் சுந்தர் மட்டும் 3 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆக மொத்தம் இந்தியா 48 ரன்கள் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்காங்க. 2-1 சொல்லிட்டு லீட்ல இருக்காங்க. பிரிஸ்பேன்ல ஜெயிச்சா 3-1 சொல்லிட்டு ஓடிஐ சீரிஸ்ல பழி வாங்குற மாதிரி இந்த சீரிஸ் அமையும் சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. பிரிஸ்பேன்ல நடக்கக்கூடிய போட்டியில ஆஸ்திரேலியாவை இந்தியா வீழ்த்துமா வீழ்த்தாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.